ஐயோ இதுதான் ரிசல்ட் வேற. நம்ம எழுதின லட்சணத்துக்கு என்ன வரப்போதோ. வீட்டுல பொழந்துருவாங்க. என்ன பண்றதுன்னே தெரியலையே. முருகன் முருகன் நம்மளை எப்பவும் கைவிட மாட்டான். முருகா அப்பானே ஞான பண்டிதா நீராயா என்னை காப்பாத்தும். குன்றுவாங்க. உனக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாது. எப்படியாச்சும் என்னை காப்பாத்திரு ப்ளீஸ். முருகா 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 முருகா. ரஞ்சனி ஏண்டி உன் கூட படித்த பிள்ளைகள்லாம் கோயிலுக்கு குளம் கம்ப்யூட்டர் சென்டர்னு போட்டு பெறாண்டுட்டு இருக்குது. நீ என்னன்னா இன்னைக்கும் குக்கரோட குடும்பம் நடத்திட்டு கிடக்க. சும்மா ரிசல்ட் சாகாதீங்க. நீ கூட தான் ஓடி ரிசல்ட் பார்த்து ஊரா போய் 3 டிகிரி முடிச்சேன். இப்ப நடப்படியில தான் கிடைச்சேன். நான் பேசாம ஒரு 2-3 வருஷம் எல்லா சமையல் வீட்டு வேலை எல்லாத்தையும் கத்துக்கிறேன். ஒருத்தனை நல்லா நான் பார்த்து கட்டி வச்சிருங்க. யார் சாமி? நானும் உன்னை மாதிரி பேசாம ஒரு வீட்டுல போய் உட்காந்துக்கிறேன். எதுக்கு தேவையில்லாம ரிசல்ட் பார்த்து டென்ஷன் ஆகி மறுபடியும் காசை கட்டி மறுபடியும் ரிசல்ட் பார்த்து காலேஜ் எதுக்கு அலையணும்? இன்ஜினியரிங் அது இதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு? உன் கூட பேசி என் சாம்பார் கறிக்கிற மாதிரி வந்துட்டே இருக்கான். ஷோ நைட்டு 12 மணில இருந்தாலும் புது நாள் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. டேட் எல்லாம் 12 மணிக்கு தானே ரீசெட் ஆகுது. இந்த ரிசல்ட்டை 12 மணிக்கு அப்லோட் பண்ணா எனக்கு வெயிட்டிங்லேயே வெறி ஏறுது. எனக்கு லோடிங்கே வருது. லோடாகுது. ஏண்டி எருமை மாடு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல ஜெயிச்ச விஜய் கூட இவ்வளோ சீன் போடல. 2 வருஷமா உட்காந்து படிச்சு ஒரு ரிசல்ட்டை சொல்றதுக்கு இந்த சீனு வந்துருச்சுமா. வந்துருச்சுன்னா பாத்ரூம் போ. ரிசல்ட் என்னன்னு சொல்லிடி அந்த போனை வச்சுக்கிட்டு. 498 தான் வந்திருக்குது. எனக்கு 2 மார்க்கு போயிடுச்சு. நீங்க அப்பாட்ட சொல்லி காசு வாங்கி கொடுங்க. விளக்க மாதிரி பிஞ்சு வயிறும் பிஞ்சு. ரீவேல்யூஷன் அப்ளை பண்ண போறேன் ப்ளீஸ். ஆமா உனக்கு ஃபீஸ் கட்டி செத்தது பத்தாது. இதுல இது வேற போடி. என்ன மச்சி ரிசல்ட்டை பற்றி கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் நீ பாட்டுக்கு மேக்கப்பை போட்டு அள்ளி பூசிக்கிட்டு இருக்கிற. நம்ம எழுதுன லட்சணம் நம்மள தெரியாத அடி. எப்படி 4-5ல புட்டுக்குவோம். 4-5 அடியே எக்ஸாமே 5 பேப்பர் தாண்டி எழுதணும். இப்பமே உனக்கு புரியலையா நான் என்ன லட்சணத்துல எக்ஸாம் எழுதிருப்பேன்னு சொல்லிட்டு? அந்த ரிசல்ட் பார்க்குற அந்த மொமெண்ட்டை அப்படியே கேப்சர் பண்ணி கையிலே ஆகாசம்னு போட்டு இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணி வீவ்ஸ் பிச்சுக்கும். அப்படி நம்மளும் ஒரு செலிபிரிட்டி ஆயிடலாம். நம்ம ரிசல்ட்டை பற்றிலாம் யாரு கண்டுக்கு போறா?